ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது ஓஎன்ஜிசி, அதாவது ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் 2024. ஸோ 1-2 இல்லை, மொத்தம் 2236 வேக்கண்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவா. ஸோ இதை பற்றின அப்டேட்டை ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஆல்ரெடி ஜாபை பற்றின அப்டேட் நிறையவே ஷேர் பண்ணியிருக்கோம், மறக்காமல் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஜாபில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஷேர் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது குவாலிஃபிகேஷன் 10th 12th ஐடிஐ டிப்ளமோ பிஇ பிடெக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேட்டகரிஸுமே வந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஜாப்க்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ பப்ளிக் செக்டரில் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது ரொம்பவே கஷ்டம்தான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெக்யூமெண்ட்டில் 2024 மொத்தம் 2236 வேக்கன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன், அதாவது நிறைய கேட்டகரிஸில் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்க்கும்போது சென்னையில் 53 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே 4 வகையாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்த போஸ்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்த்தில் 161 போஸ்ட்டும், மும்பையில் 310 போஸ்ட்டு, அதுக்கடுத்து ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத்தில் 335, அதாவது 335 போஸ்டிங்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பிஏ, பிகாம், பிஎஸ்சி, பிபிஏ, பிஇ, பிடெக், ஐடிஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்ளமோ, ஆல்ரெடி ஐடிஐயில் 1 இயர் 2 இயர் அந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கும், அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. 10th 12th படித்தவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பேசிக் சேலரி அப்படின்னு பார்க்கும்போது வந்து டிகிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கவங்களுக்கு ஸ்டார்டிங்காக 9,000 கொடுக்குறாங்க. அதுக்கு ஆஃப்டர் வந்து 8,015, அதுக்கடுத்து வந்து 7K. இந்த மாதிரி ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கும் வந்து சேலரி டிவைட் ஆகுது. ஸோ எந்த வித எக்ஸாம்ஸும் இல்லாமல் அவங்க வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. மெரிட் லிஸ்ட், அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், பட் 24 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் கேட்டகிரி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 25. ஸோ அக்டோபர் 25 நம்ம அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட். அதுக்கு ஆஃப்டர் அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் அப்டேட் வந்து நவம்பர் 15 ஷேர் பண்ணுவோம் அப்படின்றத அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னை போஸ்டிங் ஆல்ரெடி சொன்னல, ஸோ அதில் மொத்தம் 4 கேட்டகிரி ஜாப் டைட்டில் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ், எலக்ட்ரானிக் மிஷின், ஃப்ரண்ட் ஆஃபீஸ், அதுக்கடுத்து ஃபயர் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 53 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒன்றுக்கு வேரி ஆகுது. நோட்டிஃபிகேஷனை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஆஃப்டர் வந்து அப்ளை பண்ணுங்கள். எந்த வித ஃபீஸும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சேலரி லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா, பட் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் செக்டரில் ஃபாஸ்ட் லோ போக போக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் திங்க் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். இதை பற்றி எந்த வித டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க.